வணக்கம். செல்வகுமாரின் இரவு 8 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 பிப்ரவரி 1 வியாழக்கிழமை இரவு ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவு, மேலும் இன்று எப்படி மழைப்பொழிவு இருந்தது, வரக்கூடிய மணி நேரங்கள் எப்படி இருக்கும், வரக்கூடிய பிப்ரவரி 4 வரை எங்கே மழை வாய்ப்பு, இதற்கு அடுத்தபடியாக உருவாகக்கூடிய மழைப்பொழிவு எப்பொழுது, அது எங்கெங்கே விவரமாக பார்ப்போம். நீண்ட நாட்களாகவே அறிவித்து வந்தபடி நேற்று, அதாவது ஜனவரி 31 இரவு பிப்ரவரி 1 அதிகாலை பெய்த மழைப்பொழிவை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் 5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. நாம் 3 சென்டிமீட்டர் எதிர்பார்த்தோம், 5 சென்டிமீட்டர் கனமழை பொழிவு கூட பொழிந்திருக்கிறது. சற்று கனமழை பொழிவு தூத்துக்குடி மாவட்ட தலைநகரில் 5 சென்டிமீட்டர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நாம் ஏற்கனவே அறிவித்த இடம்தான். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மேற்கேன்னு சொன்னோம். ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே 4 சென்டிமீட்டர். மேலும் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, மேலும் தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி, தென்காசி மாவட்டம் கருப்பாநதி அணை, இதெல்லாம் தலா 3 சென்டிமீட்டர். மேலும் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை தலா 2 சென்டிமீட்டர். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை, விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு, கன்னியாகுமரி மாவட்டம் புதன் அணை, மேலும் தேனி மாவட்டம் தேக்கடி, அதாவது முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதிக்கு அருகே, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் சித்தாறு 1, இதெல்லாம் தலா 1 சென்டிமீட்டர். மேலும் நனைக்கும் மழைகள் 1 சென்டிமீட்டருக்கு கீழே நிறைய இடங்கள் இருந்தது. அதே போல் மழைமானி இல்லாத இடங்களிலும் மழை பொழிந்திருக்கிறது, நிறைய மழை பொழிந்திருக்கிறது. இப்போ 5 சென்டிமீட்டர் தூத்துக்குடியில் பொழிந்தது போலவே அதன் அருகில் உள்ள பல இடங்களில் 5 சென்டிமீட்டருக்கு மழைக்கு மேலேயே பொழிந்திருக்கிறது. அதே போல் 3, 4, 2, 1 சென்டிமீட்டரில் மழைமானி இல்லாத இடங்கள்லையும் கூடுதல் இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. எதிர்பார்த்தது டெல்டா மாவட்டங்களின் தெற்கிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எதிர்பார்த்தோம். அதே போல் தேனி மாவட்டத்தோட முல்லை பெரியாறு மற்றும் தேனி மாவட்ட கேரள எல்லை பகுதி, கேரளாவோட இருக்கக்கூடிய ஏலக்காய் சாகுபடி பகுதி, கொடைக்கானல் மலையோட மேற்கு பகுதி எதிர்பார்த்தோம். அதே போல் பொழிந்தது. ஆனால் டெல்டாவின் தெற்கு பகுதியில் மட்டும் ஒரு சில இடங்களில் தூறலோடு போய்விட்டது. மழை பெய்ததாக தகவல் இல்லை, இதுவரைக்கும் தகவல் இல்லை. ஏன்னா யாருடன் இணைப்பில் இல்லை, அதனால் தகவல் இல்லை. ஆகவே ஆனால் புதுக்கோட்டை மாவட்டம் கடலோரம் தொடங்கி ராமநாதபுரத்திலிருந்து நனைக்கு மழை காணப்பட்டது. அப்படியே தூத்துக்குடி மாவட்டம் போனதும் மழைப்பொழிவு அதிகரித்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, விருதுநகர் இந்த மாவட்டங்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவு தூத்துக்குடி 5 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பகலையும் தென் மாவட்டங்களுக்கு தான் வாய்ப்பு இருந்தது. இன்று இரவு நேற்று போல் நள்ளிரவுக்கு பின் நாளை அதிகாலையில் அதே போல் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, மேலும் விருதுநகர், ராமநாதபுரம் இதிலிருந்து குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலை, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலை, தேனி மாவட்டத்தோட மலை, கேரள எல்லையோரம் மற்றும் தேக்கடி, மூணாறு பகுதிகள், அதாவது தேக்கடி மற்றும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, கொடைக்கானல் மலையோட கொடைக்கானல் உட்பட, படகு குழாம் உட்பட, கொடைக்கானல் நகரம் உட்பட அப்படியே அதற்கு மேற்கே மழைப்பொழிவிற்கு சாதகம். கொடைக்கானலுக்கு மேற்கே தான் மழை வாய்ப்பு கூட தெரிகிறது. அதே போல் கேரளாவில் மழை வாய்ப்பு இருக்கும். புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்துலேயும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரத்துலேயும் வாய்ப்பு இருக்குது. டெல்டாவோட வேதாரண்யத்திலேருந்து அதிராம்பட்டினம் வரை கூட வாய்ப்பு இருக்குது. நாளை வரை எதிர்பார்க்கலாம். நாளை வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் தெற்கு ஓரம் எதிர்பார்க்கலாம். ஆனால் எதிர்பார்த்தது போல் கருமேகங்கள் சூழ்ந்தது, கடும் வெயிலுக்கிடையே. இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலேயே மே மாதம், ஏப்ரல் மாதம் போல் இன்றைக்கு கடுமையான வெயில் காணப்பட்டது. நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம். வரக்கூடிய 4ஆம் தேதி 5ஆம் தேதி கூட குறைவாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாளைக்கு 3ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் தேதி வரைக்கும் கடுமையான வெயில் இருக்கும். 5ஆம் தேதி வரை கூட கொஞ்சம் குறைவாக இருக்கும். காரணம் என்னென்னா குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கிறது. காற்று, கிழக்கு காற்று, அதாவது காற்றோட போக்கு இல்லாத பகுதியாக இருக்கிறது. மேலடுக்கில் மட்டுமே காற்று சுழற்சி இருக்குது. கீழடுக்கில் மிக நிசப்தம் நிலவுகிற காரணத்தினால கடும் வெயில் நிலவுகிறது.
ஆனால் மேலடுக்கில் இருவேறு காற்று இணைந்து மேகங்கள் உருவானது. ஆங்காங்கே வெயிலுக்கிடையே கருமேகங்கள் உருவானது. ஒரு சில இடங்களில் தூறல் காணப்பட்டது. ஆனால் நனைக்கும் மழையாக இல்லை. அது நனைக்கும் மழையாக இல்லை. ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து மழைப்பொழிவு தெற்கே காணப்பட்டது. ஆனால் தென் மாவட்டங்களுக்கு 4ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு தேதி 1, இன்னும் 3 நாட்களுக்கு இருக்குது. அதுவும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கடலோரம் தென்கடலோர பகுதிகளிலையும் இருக்கும். அதற்கு பிறகு அதாவது நாளை இல்லாவிட்டால், இன்று நள்ளிரவு நாளை இல்லாவிட்டால், நாளை பகல் இல்லாவிட்டால், டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியிலையும் டெல்டா மாவட்டங்களின் பிற பகுதிகளில் தண்ணீரை மழையிலிருந்து எதிர்பார்க்க வேண்டாம். 13ஆம் தேதி எதிர்பாருங்கள். அதுக்கு அடுத்த மழை 13, 14, 15 டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்கிறது. பிப்ரவரி 13, 14, 15. அதற்கு முன் உங்களுக்கு தண்ணீர் தேவைப்படும் பட்சத்தில் மழையை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். நாளைக்கு மாலைக்குள்ளே கிடைக்கலன்னா எதிர்பார்க்க வேண்டாம். அதுவும் தூறல் மழை, நனைக்க மழை இருந்தாலே போதும் என்று பலர் சொல்கிறார்கள். பெரிய மழை தேவையில்லை, ஒரு ஈரம் கொடுத்தால் போதும், வேறு நனைந்தால் போதும் என்று இருக்கக்கூடிய நிலையில் அந்த மழை கூட கிடைக்காமல் இருக்கிறது. ஆனால் ராமநாதபுரத்துக்கு தெற்கே தூத்துக்குடியெல்லாம் 5 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கும், 3, 4, 2 என்று பல இடங்கள் பெய்திருக்கிற நிலையில் எதிர்பார்த்த டெல்டா பகுதிகளில் எதிர்பார்த்தது இல்லை. நாளை எதிர்பாருங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் ஆற்றில் இருக்கக்கூடிய பண்ணை குட்டைகள் இருக்கக்கூடிய இருக்கும் இடத்தில் நீர் ஆதாரங்களை வைத்து, பிற நீர் ஆதாரங்களை வைத்து நீங்கள் அளவாக தண்ணீர் பாய்ச்சுங்கள் என்று அதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். இருக்கும் பயிரை காப்பாற்றுவதற்கு அதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தாங்கும், ஈரம் இருக்கிறது என்றால் தேவையில்லை. 13, 14, 15 அடுத்த மழை, அடுத்த சுற்றின் மழை. பிப்ரவரி 13, 14, 15 இந்த 3 நாளில் ஏதேனும் 2 நாள் மழைக்கு வாய்ப்பு சாதகம் தெரிகிறது. சற்று கூடுதல் வாய்ப்பாகவே டெல்டாவிலையும் தென் மாவட்டங்களையும் சற்று கூடுதல் மழை பொழிவே தெரிகிறது. எப்படி தூத்துக்குடியில் 5 சென்டிமீட்டர் பெய்தது போல், அதே போல் இன்னும் கொஞ்சம் கூடுதல் இடங்களில் கூட கனமழை பொழிவிற்கும் மிதமான மழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இல்லை வெம்பக்கோட்டையெல்லாம் கூட மழை பொழிந்தது, அதெல்லாம் பட்டியலில் வரல. சிவகாசி வந்திருக்கிறது, சிவகாசி வந்திருக்கு, ஆனால் வெம்பக்கோட்டை வரல. அதே போல் அடுத்தது 13, 14, 15 இந்த 3 நாளில் 13, 14 இருக்கலாம், அல்லது 14, 15 இருக்கலாம். 2 நாள் வாய்ப்பு இருக்குது. 1 நாள் உறுதியாக தெரிகிறது டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும். அதற்கு இன்னும் 12 நாட்கள் இருக்கிறது. அங்கே 12 நாட்கள் உங்களுக்கு தாக்கு பிடிக்கும் என்றால் பொறுமை காக்கலாம். இல்லாவிட்டால் நீங்கள் தண்ணீர் பாய்ச்சதற்கான ஆதாரங்களை நீங்கள் தேடுங்கள் என்று தான் கேட்கலாம். நாளை 1 நாள் மட்டும் பாருங்கள். நனைக்கும் மழை இருந்தாலே போதும் என்கின்ற பட்சத்தில் நனைத்து விட்டாலே நாளை 1 நாள் நள்ளிரவுக்கு பின் நாளை அதிகாலை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அடுத்த மழை 13, 14, 15. அதற்கு அடுத்து உள் மாவட்டங்கள்ல எல்லாம் மழை என்பது பிப்ரவரி இறுதியில் தெரிகிறது, மார்ச்சில் இருக்குது, ஏப்ரல், மே. பரவலான தமிழ்நாடு முழுவதும் பரவலான மழைன்னா அது ஏப்ரல், மே. ஆனால் அதுக்கு முன் கடுமையான வெயிலாக இருக்கும். பிப்ரவரி 1ஆம் தேதியே கடும் வெயிலாக வாட்டுகிறது. கண்டிப்பாக பிப்ரவரியின் பிறப்பு நாட்கள் மார்ச், ஏப்ரல், மே எல்லாம் கடும் வெயில் வாட்டும். வெப்பசலன மாலை இரவு இடிமழை பிடிமை இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதலாக இருக்கிறது. ஆனால் எல்லாமே வெயிலுக்கு பின் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விரைவிலே நீண்டகால அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கிறேன். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.